நம்ம சவுண்டு கேட்குதுல்ல, மனித நடமாட்டம். தண்ணி குடிச்சுப்போம். ஏறிட்டாருங்க. பலாப்பழத்தை பொருசாக சாப்பிட போகிறோம் பசியில். வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் கிடைக்கல. பலாப்பழம் கிடைச்சதே அமிர்தம் அப்படின்னே சொல்லலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் துரோகம் பண்ணுறீங்களடா. சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. தண்ணியும் வந்து அடிவாரத்தில் கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்கல. கிணத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. அதுவும் மேலே பாசம் பிடிச்சிருக்காமா. அப்புறம் வேறு வழி இல்லை, அதைத்தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி குடிக்கணும். வழி இந்த வழி தான். இந்த வழியாக தான் வந்து நம்ம மேலூர் போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு குடிக்கிற தண்ணின்னு சொன்னது இந்த தண்ணி தான். அதே மாதிரி தான் தண்ணி இருக்குது. சரி, ஓகேங்க. தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடரும். ஒரு ஆள் ஒசரத்துக்கு பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மேலூருக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கீழூரோட கடைசி வீடுன்னே சொல்லலாம். அங்கே ஒரு வீடு இருக்குது, அது இதோட ஜாயிண்ட் ஆகிருக்கா இல்லை அது அந்த சைடு தள்ளி இருக்கான்னு தெரியல. சரி, ஓகேவா, நான் அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் வழி, மேலூர் போகிறதுக்கான வழி இதுதான். டேய், நீ எங்கடா எங்க? சரி, வரட்டு விடுங்க, துணைக்கு வரான் விடுங்க. மேலே போய் ஏதாவது சாப்பிட முடியுமான்னு பார்க்குறேன். அடுத்து பாறை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வழி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். கரெக்டு தான், இந்த வழி தாங்க. இந்த வழி தான் மேலே போது பாருங்க, ஈபி லைன் ஒட்டி வரும்போது இதில் தான் ஏறி வந்தேன். இதுலையா? ஆமாம், இந்த வழியாக தான் ஏறி வந்தேன். ஆமாம், இதில் தான் ஏறி வந்தேன். நல்லா மேலே இருக்கு. ஆமாம், இந்த ஏற ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஏறிட்டோமா? ஆமாம். கோவில் வரைக்கும். என்ன சவுண்டு? என்னது? எஸ், தரமான செயல்கள்லாம் பார்க்கலாம். எடுத்துட்டு வரல. நீங்கள் அங்கே தானே போனீங்க. நாங்கள் தான் கேட்கணும், ஏன்னா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க? நம்மன்னு சொல்லாதீங்க.
நீங்க வீட்டுக்கு போயிட்டு சும்மா வந்திருக்கீங்க. நீங்க அங்க போய் என்ன நீங்க ஃபோன் பண்ண போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு சொல்ல வேண்டியதானே. அப்ப எல்லாருமே மலை மட்டைக்கு தான் போங்க. நீங்க அது எதுக்கு இருக்குன்னே தெரியல போங்க. இவரு கரெக்டா இருப்பாரு. நான் வரும்போதே சொன்னேன்னா நான் தண்ணி குடிக்கிறத விட பிடிக்கும்னா அப்படின்னு. 2022லயே சொன்னேன். டேய் தண்ணி குடிக்க நான் 2000லயே சொன்னேன் வாங்க போலாம். மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வேற தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படி ஏற போறேன்னு தெரியல. ஏன்னா சரிக்கும் வேற. மழை நடந்துட்டு நம்மளால நடக்கவே முடியாது. மழை ஆரம்பிச்சிருக்கா. ஆமாண்ணா. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக இருக்குது. இந்த மரத்தை மஞ்சள் மரம்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னன்னு சரியாக தெரில. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க அப்படின்னு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். அண்ணெல்லாம் வந்துட்டுருக்காங்க. இது ஒரு டாப். அதனால் இந்த மாதிரி 4-5 டாப் இருக்கும். அதில் வந்து சென்டர் மழை இது சேம் டாப்பில் இருக்கும். இது இது பறவை பறவை. என்ன பறவைன்னு கட்டதில்லை. ஸ்னோ வருதுண்ணா. ஸ்னோ வருது பாருங்க. நம்ம சவுண்டு கேட்குதுல்ல. மனித நடமாட்டம். ஆனால் பெரிய பறவையாக இருக்கும் போலங்க. பெரிய பறவையாக இருக்கும் போல. குரங்கு வகையிலே ஒரு சில குரங்கு வகை இந்த மாதிரி கத்தும். இந்த மாதிரி கத்தும். ஆனால் இதுக்கு கண்டினியூஸாக கத்திக்கிட்டு இருக்கு. இந்த வழி தானே போகணும். ஆமாம் ஆமாம், எல்லாத்துக்கும் அலாட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் மூச்சோட சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஹை லாட்டிடியூட் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. மனுஷங்க இப்போ நார்மலாக கீழே இருக்கிற அந்த ப்ரெஷர்னு சொல்லுவாங்கள்ல, காற்றழுத்தம், அதுக்கும் மேலே போக போக காற்றழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த டைமில் இந்த லாட்டிடியூட் அப்படின்ற அந்த சிக்னஸ் வரும். சிலருக்கு மூச்சு திணறல் வரும், சிலருக்கு மயக்கம் வரும், சிலருக்கு வாந்தியே வந்துடும். ஈவன் நீங்கள் லே அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹையர் லாட்டிடியூட் பிளேசஸ் போகும்போது ஹெட்டேக்கு, கிடினஸ்ஸு, வாமிட்டு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்கும். ஆனால் இங்கே இதுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூஸ் மட்டும் வர மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டாஸ்க்கு நம்ம ஏரியா நல்லா இருப்பாங்க. அது என்னதான் டயராக இருந்தாலும் வந்துருச்சுங்க நாய்க்குட்டி. வந்துருச்சா? ஆமா. கட்டிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து அதே மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஆர்ச் மாதிரினா இந்த கருங்கல்லே வச்சுருந்தாங்க. பட் இப்போ இருக்குமா அப்படின்றது தெரியல. நான் இருந்தால் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். இந்த ஏரியா பாருங்க, அப்படியே மிஸ்டியாக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. 2 seconds தான் வந்ததில் எப்படி மிஸ்ட் கவர் ஆகுது பாருங்க. எனக்கு நல்ல ஒரு சேர் கிடச்சிருக்கு. நல்லா இருக்குது, நல்லா இருக்குங்க மிஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக இந்த மிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ தெரியுமா எனக்கு வந்துச்சு? இந்த ஜெல்லிப்பாறை இருக்குல்ல, ஜெல்லிப்பாறை போகும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இதோட பயங்கர காற்றோடு சேர்ந்து அப்படியே சூப்பராக இருந்துச்சு. பட் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சரி ஓகே, ஒரு 2 minutes பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாங்க.
இதுல தான் நம்ம வந்து இது என்ன கோயில்? என்ன இது 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 வந்து ஒரு அம்மன் கோவில். அது என்ன அம்மன்னா கரெக்டா ஞாபகம் இல்ல. இங்க ஒரு அம்மன் கோவில் இருக்கு. இந்த வழியா இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனோம்னா பெருமாள் கோவிலோட அடிவாரம் வந்துடும். அடிவாரத்துல வந்து ஒரு சத்திரம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. சத்திரம்னா நம்ம தங்குற மாதிரி இடமெல்லாம் இருக்கு. வேணா அங்க தங்கிக்கலாம். அது முன்னாடியே சொன்னோம்னா தர்மகர்த்தா இவங்களா இருப்பாங்கல்ல, எங்க ஊர் தலைவர்கள், அவங்க கிட்ட சொன்னோம்னா சாவி கொடுப்பாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி தங்கிட்டு அப்புறமா கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம யார்ட்டையும் சொல்லாதனால அங்கிருந்து மறுபடியும் பெருமாள் மலை மேலே ஏறணும். ஒரே ஒரு ஸ்டெப் தான். மிஞ்சி மிஞ்சி போனா எனக்கே நான் அவ்வளோ டயர்டா இருக்கும்போது 10 நிமிஷத்துல ஏறிட்டேன். வெறும் ஸ்டெப்ஸ் தான், ஈஸியா இருக்கு ஸ்டெப் ஏறுறது. இங்க புரட்டாசி மாசம் அடிக்கடி இங்க இந்த கோயிலுக்கு தான் வராங்க இல்லையா? இந்த கோயிலுக்கு தான் புரட்டாசி மாசங்கள வருவாங்க. இப்போ நம்ம எப்படி போகணும்? நம்ம இதுல தான் போகணும். பட் இந்த ஏரியால எங்கேயாவது பிரியுதா இல்ல அங்க போயிட்டு அது என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு ரோடு ஒன்று போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அதுல போகணுமா அப்படின்றது வந்து 2 வழியிலுமே போலான்னு சொன்னாங்கல்ல. 2 வழியிலே போலான்னு சொன்னாங்க. நம்மளுக்கு எந்த வழின்னு கரெக்டா தெரியாம இல்ல நீங்க சொல்ற இப்ப சத்தத்துக்கு தான் ஆள் யாரா இருப்பாங்கண்ணா? இப்போதைக்கு இருக்க மாட்டாங்க. சனிக்கிழமை இது வந்து இந்த கீழூர் ஊராட்சி இந்த மலை கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோயில் கட்டிருக்காங்க. அப்போ நாளடைவுல கீழ இருந்து மக்கள் வராங்க. நமக்கு ஏதாவது தண்ணி இருக்குமா குடிக்கிறதுக்கு? இந்த கிணத்துல போய் பார்க்கலாம். இந்த கிணத்துல இருக்குன்னா கோவில் அடிவாரத்துல வந்து பைப் போட்டிருப்பாங்க. அங்கே போயிடலாம். எந்த வழி? அதுதான் எனக்கு இப்ப கன்ஃபியூஷனா இருக்கு. கோவில் அடிவாரத்துல இருந்து இதுக்குள்ள ஏதோ ஒரு பாறை மாதிரி ஒண்ணு பிரியும். அதுல இருந்து மறுபடியும் நடந்து போகணும். அதனால தெரியுமா? அது தெரியும். வழி தெரியுங்க அதுலயே. ஏன்னா மக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்த வழி. அப்படின்னா இங்க இருக்கிறவங்க போய் யூஸ் பண்ற வழி மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ எப்படி போகலாம் நம்ம? இப்போ நம்ம நேராவே போகலாம். தண்ணி வேணும்னா அந்த கிணத்துல இல்ல அங்க மேல போய்க்கலாம், அடிவாரம் போய்க்கலாம். அப்படியா? ஒருவேளை அங்க தண்ணி இல்லைன்னா மறுபடியும் 20 ரூபாய்க்கு வரணும். தண்ணி நல்லா இருந்தா குடிச்சிட்டு போயிடலாம். இல்லைன்னா அங்க போய் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? என்ன இங்கே இருங்க, நான் பாக்குறேன். சரியா? பாருங்க, இங்கே வேணா வெயிட் பண்ணுங்க. தண்ணி நல்லா இருந்தா குடிச்சிட்டு போகலாம். இந்த வழியாக தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறி போகணும். ரைட்டில் ஒரு வழி பெரியும், அது எந்த வழின்னு எங்களுக்கே சரி தெரில. பார்ப்போம். ஸ்னோ பாருங்கள், டக்கு டக்கு டக்கு. ஸ்னோ இல்லை, இது பேர் மிஸ்ட்டு தான்ண்ணா. பனி பனி மிஸ்ட்டு பாருங்கள். அதுக்குள்ளே பாருங்கள் அந்த கோயிலே வரைச்சிரும். இதாக இருக்குடா, அப்படியே ரொம்ப குளிர் அடிச்சுன்னா கொஞ்சம் இதாகிடும். இப்போ கரெக்டான வழி தெரிஞ்சு உடனே நடுங்குது, என் கை நடுங்குது, குளிருது. இப்போது நடுங்குது என் கை. என்ன நிறைய இருக்கா? அப்புறம் வேண்டாண்ணா, குடிக்கலாமா? சரி வாங்க, வேண்டாம் ஏதாவது உடம்புக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம இன்னும் இப்போ உங்களுக்கு எந்த வழியாக போகலான்னு உங்களுக்கு தோணுதுங்க வழி? அவங்க ஒரு இந்த வழியாவே போயிடலாம். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து ஒரு பாறையிலேருந்து வலது பக்கம் போகணும்னு சொன்னாங்களா? ஆமாம். இப்போ நம்ம படுத்துருந்த பாறை அது பக்கத்துல வந்தா சரி. அதனால இதுவா இருக்கு. சரி, ஒரு கன்ஃபியூஷனா இன்னொன்று சொன்னீங்களா, அது என்னது மேலே? இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அடிவாரத்துல இருந்து அங்க ரோடு பிரியிற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அங்க இப்போ இருக்கா இல்லையா இல்ல இந்த வழி தானே கன்ஃபார்மா தெரியல. ஆனா அங்க போறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, போயிட்டு வந்துடலாமா? இப்போ பாறையில இருந்துன்னா இந்த பாறையா இருக்குன்னு நான் அங்கே போயிட்டே வந்துடலாண்ணா. இதுதான் பாறை. என்ன அங்க போயிட்டு தண்ணி வேணா குடிச்சிட்டு மறுபடியும் இருக்கணும். இதுல சரி வாங்க, தண்ணி கண்டிப்பா இருக்குமா? இருக்கும், வாங்க. அடிவாரத்தில் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இருக்கும். சரி வாங்க. 5 நிமிஷம் தான் ஆகுமா? 5 நிமிஷம் தான் ஆகுமா? 5 நிமிஷம் தாங்க ஆகும். பக்கம் தானே? பக்கம் தான், ரொம்ப பக்கம். ஏன்னா ஸ்டாமினா வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அவ்வளோதான். சரி ஓகேங்க, அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க. ஒரு தண்ணி இல்லாமல் நடந்துட்டு இருக்கிறோம். கரெக்டாக சொல்லுங்க. அடிவாரம் வந்துட்டுங்க. ஓ, இதுதான் படிக்கட்டா? இன்னொன்று எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த வழியாக இருக்குமா அப்படின்றது தான். அதிலே போய்க்கலாமா? ஆமாம், ஸ்டெப்பு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு போய் கோயிலே வந்துடும். அதான் கோயிலுக்கு முன்னாடி தான் இந்த இது இருக்கும். இதான் கோயிலுக்கு போகிற ஸ்டெப்புங்க. கோயில் பைப் இருக்குது, வேணா தண்ணி குடிச்சுப்போம். ஏய் நான் ஏறிட்டாருங்க. பலாப்பழத்தை பொருள் சாப்பிட போகிறோம் பசியில். வேறு என்ன பண்ணுறது, ஒன்றும் கிடைக்கல. பலாப்பழம் கிடைச்சதே அமிர்தம் அப்படின்னே சொல்லலாம். ஏதோ ஒரு படத்தில் வாத்தியார்னு ஒரு பாடம் மட்டும் நடத்துவோம். வாத்தியாருடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
திருப்புங்க. தள்ளிக்கோங்க, எங்க வேணாலும் விழுந்துரும். பரவாயில்ல விடுங்க, திருப்புங்க. அவ்வளோதான். இதே எடுத்துட்டுமா? எடுத்துருங்க. எதுக்கு ஒன்றை மட்டும் பாவம் ஜோக்கு தனியாக விட்டு போவானு. அண்ணா அங்கே போய் வச்சு பிரிச்சுக்கலாண்ணா. தூக்கிட்டு போகிறது யாரு? அடா இங்கேண்ணா மேலேண்ணா ஷெட்டுக்கிட்ட. ஐயோ பரவாயில்ல அது ஷூ தானே, நீங்கள் பார்த்து இறங்குங்க. ஆமா இது படுக்குது, மழை பெஞ்சு பனிக்கு பயங்கரமா இருக்குது. நல்லா டேலண்ட் தான் ப்ரொஃபஸர் சாருக்கு. பாருங்க அவரோட முயற்சினால நமக்கு ஒன்று கிடைக்கும். இல்லை இந்த படம் படுத்துருச்சு. படுத்துரு அது போட்டு படந்தரலாம். இப்போ இறங்குறது தான் கொஞ்சம் ரிஸ்க். பார்த்துருங்க. ஏங்க இறங்குறவனு பிடிச்சி இழுக்கிறது ஹெல்ப் இல்லைங்க, தாங்கி பிடிக்கணும். ஏங்க இங்கே போட்டு பழந்தரலாங்க. அண்ணா அங்கே போயிடலாண்ணா. இல்லை இல்லை வேண்டாம். ஓடு காய்ண்ணா. காய் இதை போட்டுருவோம். நோ ஜம்பு. ஏன்னா இருந்தா இவனுக்கு இருக்கிற நம்மளை பிச்சு திரும்ப அப்படிதான். கல்லை வச்சா கொட்டுவோமா? அப்படிலாம் இது வேலை செய்ய. நான் கொஞ்சம் ஊசியான கல்லை போடணும். அது அங்கே இருக்க போன ஊசியான கல். இந்த இதில் அண்ணா, இந்த இந்த கல் அண்ணா குழந்துடும். தெரிக்க ஏதாவது ஒரு பக்கம் தெரிக்க உங்க மேலே பட்டுச்சுன்னு எனக்கு கேட்கக்கூடாது. போடுங்க. கஷ்டப்பட்டு உடச்சிட்ருக்கோம். இருங்க உடச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கஷ்டப்பட்டு உடச்சதுக்கு பார்த்தீங்கன்னா காய் தான் கிடச்சிருக்கு எங்களுக்கு. டேஸ்ட்டு கொஞ்சம் இல்லை, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் துரோகம் பண்ணுறீங்களேடா. சரி பழப்பழத்தை போட்டு சாப்பிட்டா போட்டது லேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து அடிவாரத்துலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இறங்கி மேலூருக்கு போகிறக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கட் ஆகும். அதாவது அடிவாரத்துலேருந்து வந்தோம்னா லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. தண்ணியும் வந்து அடிவாரத்தில் கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்கல. இப்போ கிணத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, அதுவும் மேலே பாசம் பிடிச்சிருக்காமா. அப்புறம் வேறு வழி இல்லை, அதைத்தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி குடிக்கணும். மேலூர் போனதுக்கப்புறமேட்டு அங்கேயாவது ஆள் இருந்தாங்கன்னா சமைச்சு வாங்கிக்கலாம். அங்கே ஆள் இருப்பாங்களா இல்லையானே தெரில, ஒரு சின்ன டவுட்டில் தான் போகிறோம். கீழேருந்து கேட்டதுக்கு ஆள் யாரும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. வீடுகள் தான் இருக்குது, எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. அங்கே மேலூரில் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி எப்படி சர்வே பண்ண போகிறேன்னு எனக்கு புரியல, எனக்கு ஒன்றும் தெரில. 2 நாளில், அதாவது இன்றைக்கி 2வது நாள், 2 நாளும் ரொம்ப சிரமப்பட்டோம். தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், அப்புறம் ரொம்ப டயர்டாகவும் ஒன்றுமே முடியல. தண்ணி சாப்பாடு இல்லைனாவே உடம்பு ரொம்ப டயர்டாயிரும். பாவம் இப்போது அவரும் மேலே ஏறி பலாப்பழம்லாம் பொறிச்சு அதுவும் ரொம்ப காயாக இருந்துச்சு. எப்போ வந்து மிஸ்ட்டு கவரானே சொல்ல முடியாது. டக்குன்னு அப்படி மிஸ்ட்டு கவர் ஆயிரும், அப்புறம் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிரும். உங்களுக்கு அங்கே தெரியுது ஆரஞ்சு கலர் ஷட்டர் மாதிரி, அந்த ஷட்டரை ஒட்டி தான் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து, அதாவது இந்த மலை உச்சி டாப்புக்கு போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மலை டாப்புக்கு போகணுமா இல்லை டாப்லேருந்து திருப்பி கீழே இறங்கணுமா? அடிவாரம் தான் சொன்னாங்க. இந்த மலை டாப் ஏறி திருப்பி கீழே இறங்கணும், அப்போ தான் வந்து மேலூரே போக முடியும். சரி ஓகே, அப்போ வாங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த வழியிலேருந்து தான் பிரியணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் கட் பண்ணிடுவோம். இந்த லெஃப்ட் அன்னப்புறம் இருக்கிற இந்த லெஃப்ட்டில் தான் நம்ம போகணும். இந்த வழியில் தான் நம்ம வந்த வழி. இதுலேருந்து அப்படியே இதில் போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு குடிக்கிற தண்ணின்னு சொன்னது இந்த தண்ணி தான். தண்ணி ரொம்ப நிறைய இதாக இருக்குது. இல்லை மேலே பாசியாக இருக்குங்க, உள்ளே கிளியராக இருக்கும் தண்ணி. சரி பார்க்கலாம் தான் இருக்கும், அதாவது கொஞ்சம் சரி எடுத்து பார்க்கலாம். ஆனால் மழைக்காட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தண்ணி இருக்குது. சரி ஓகே. சரி ஓகேங்க, இதுக்கு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம்.
மேலூர் போகிற பாதைங்க இது. நம்ம அண்ணனுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் இதில் ஏறுறாரு. இது வரைக்கும் அவரும் வந்திருக்காரு. இதுக்கு மேலே இப்போதான் ட்ரை பண்ணுறாரு. மாடு சவுண்டு கேட்குது. மாடு சவுண்டுங்க. மாடு சவுண்டு பயப்படாதீங்க. முட்டை வரும் அப்படின்லாம் இல்லை. மாடுனா வளர்த்துற மாடா? ஆமாம், வளர்த்துறது தான். அதனுடைய கழுத்தில் மணி கட்டி இருப்பாங்க. மாடு சவுண்டு கேட்குது. அப்போ சாணி இருக்கு பார்த்துவாங்க. முழு செடியாக இருக்குண்ணா. பார்த்து வாங்க. மாட்டு சாணி நிறையவே போட்டுருங்க. மேலே ஐயா இருக்காருண்ணா. போனா நான் அவர்கிட்ட கேளுண்ணா சாப்பாட்டுக்கு. ஆமாண்ணா அவர்கிட்ட கேளுங்க. அமௌண்ட் வேணா கொடுத்தலாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள். அதுதான் இன்னும் கொஞ்சமே ஏற்ற அந்த மரத்தை மட்டும் போனாக்கா. சரிங்க. அதுக்கு அந்த பள்ளம் தான். பள்ளமே. இங்கே யாராவது சாப்பாடு செஞ்சு கேட்டால் தருவாங்களா? அங்கே காசுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஆள் இல்லைங்க. பசிக்குதுன்னு சொன்னா கூட தர மாட்டேன். தருவாங்க, இந்தா கொடுத்துருவாங்க. சரிங்க. இல்லையா எல்லாம் ஆள் 2 வருஷம் தான் இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்காங்க. ஆமாம், ஒரு 10-15 காசே கொடுத்தாலும் சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு கிடைக்காது. ஆமாம், ஏன்னா எல்லாம் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலைங்களா? இங்கே கீழே செஞ்சு சாப்பிட்றாங்க. கீழே அவங்களும் செஞ்சு தரல. அங்கே ஆள் இல்லைன்ட்டாங்க போயிட்டாங்க அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் இவங்ககிட்ட கேட்டு அவர் ஒரு வீட்டில் தான் சரிங்க எனக்கு உடம்பு சரியில்லை செஞ்சு தர முடியாது, வேணா பொருளெல்லாம் தர, நீங்கள் வேணா ஏதாவது செய்ய முடிஞ்சா செஞ்சு சாப்பிட்டுக்கோங்கன்னாங்க. அப்புறம் நாங்களும் செஞ்சு சாப்பிட்டோங்க. எவ்வளோ தூரம் இருக்குங்க? இந்த மரம் தாண்டினோம்னா கொஞ்சம் ஃப்ளாட்டு தானே. அப்புறம் அந்தாண்ட அப்புறம் கொஞ்சம் அந்தாண்ட போகணுங்க. பல்லாங்களா? எவ்வளோ தூரம் நடக்கணுங்க? சும்மா கொஞ்சம் தாங்க போகலாம். பக்கம் தான். பக்கம் வந்துட்டோமா? இப்போ எத்தனை குடும்பம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க? அங்கே ஒரு 10-15 குடும்பம் இருக்கிறாங்க. எல்லாம் அந்த கள்ளமலைக்கு போய் அந்த பக்கம் வீடு கட்டினதுனால அப்படி இருக்காங்க. இல்லை, இப்போ அங்கே யார் இருக்கிறாங்க? இன்னைக்கு அங்கே யார் இருக்காங்க? ஒரு 4-5 குடும்பம் இருக்காங்க. 4-5 குடும்பம் இருக்கிறாங்க. இல்லை, சாப்பிட்றதுக்காக கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அதுதான் கேட்டாங்க. அதான் நான் கேட்டேங்க. ஆமா, என்ன சொல்றாங்க அப்படின்னா இருந்ததுன்னா தருவாங்க, செஞ்சு தர்றது அப்படின்னா எல்லாரும் வேலைக்கு அங்கேயும் போயிடுவாங்க, செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். காசு கூட ஏதாவது வாங்கிக்கிட்டு அப்படியே இருந்தாலுமே இருந்தாதாங்க செஞ்சு தருவாங்க அப்படின்றாங்க. மலை ஏறி வரணுங்க. நீங்க இந்த மாதிரி ஏறியே இறங்கணும், அதுதான் வேற எதுவும். பாருங்க கீழூர்ல வந்து நம்ம கூட வந்துட்டான். சரி போமா. சரி வாங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கால் பண்ணுங்க. இல்லைங்க, அந்த மரம் போயிட்டோம்னா ஈஸி தான். நம்ம அந்த மரம் போயிட்டு அது வரைக்கும் கொஞ்சம் ஏறி போயிடலாம் வாங்க. பாருங்க வழி எப்படி போகுதுன்ட்டு. ஒரு ஆள் வசரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்குது. பதிரு இங்கே ஒரு ஆள் டக்குன்னு மாறி போயிட்டா கூட தெரியாதுங்க, வழி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறக்குன்னு சொன்னாங்க, இது இறக்கமாக தான் இருக்குது. என்ன ப்ரோ? இந்த முள் இருக்கு, கொக்கிமா இருக்கும். இது பாருங்க, இது எங்கே போகிறதுனே தெரில. இங்கே ஒரு வழி போகுது, வழுக்குதுங்க. இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு.
போட்டுருக்க கேப் எடுத்துறேன், ஏன்னா முள்ளில் மாட்டுது. வாடா வாடா, வந்துட்டே இருக்கான் நம்ம கூட பையன். அக்ரிகல்ச்சர் தேடி போகிறவங்க, வேலை தேடி போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அது செட்டில் ஆகிருக்கலாம். இவங்களுக்கு அவங்க முழுசாக தெரியாதுங்க, எங்களுக்கு இவ்வளோ தான் சொன்னாங்க அப்படின்றாங்க. நடந்திருக்கலாம். ஆனால் இவங்களுடைய சொந்தக்காரவங்கலாம் அங்கே இருக்காங்கல்ல, புள்ளிமலை இந்த சைடில் எல்லாம் அவங்க சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கலாம். செடியா செடி இதில் ரெண்டு இதுலேயே போயிடலாமா? இல்லையா? இதில் 2 இடம் பெரிய இதாக க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. க்ளீன் பண்ண வழியாக போயிருங்க. இதுதான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே மேலே தான் போகுது. இதில் இப்போ லெஃப்ட் போங்க, இருங்க. சரி, ஓகே. லைன் அப்படி தான் போகுதுங்க. அந்த லைன் பாருங்க, மேலே போகுது. மக்கள் இங்கே பாருங்கள், ஒரு வீடு வந்துட்டே இருந்தால் திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு வீடு இருக்குது. மேலே ஒரு வந்துட்டோமா ஸ்டார்டிங்கானு தெரியல. இது இங்கே இருக்குது. ஆனால் ஈபி லைன் பாருங்கள், இன்னும் போயிட்டே அப்படியே ரைட்டில் போகுது. ஈபி லைன் எப்படி அந்த காட்டில் ஒருத்தவங்களாம் இருப்பாங்கன்னு சொன்னாங்களா, அதில் இந்த ஒரு வீடாக கூட இருக்கலாம். ம், கண்டிப்பாக. ஏதோ வீடு மாதிரி தாங்க தெரியுது. ஆள் இருக்காங்களா? இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே போன மாதிரி தான் இருக்குது. எல்லாம் புதற அந்த அண்டி கிடக்குதுங்க அப்படியே. புதரண்டி இருக்கானா? ஆமாம். ஆள் இல்லை? சரி வாங்க வாங்க வாங்க, வாங்க. சரி வேணாம், இது எனக்கு எதோ பார்த்தா டேஞ்சர் மாதிரி இருக்குது. வேண்டாம் வாங்க. அப்படியே கிளம்பிடுவாங்க. கல்ச்சர்லாம் கட்டியிருக்காங்க, தடுப்பு சோறு மாதிரி கேட்டு. இது காம்பவுண்ட் சவர். இதில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழியில் தாங்க வரணும். சார் எப்படிலாம் கட்டிருக்காங்க பார்த்து பார்த்து நினச்சேன். சரி வாங்க போகலாம். லைனும் இங்கே தான் போகுது, இதுவும் இப்படி தான் போகுது. எங்கே போகிறது? இது கீழே இறங்குது வருங்க வழி. சரி, இது ஆல்ரெடி நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இல்லை, இறங்கி அப்படியே ரைட்டில் தான் போகுது. அது இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. போய் பார்ப்போம். எல்லா இடம் வழிகளாக இருக்குது. வழி அப்படியே லெஃப்ட்டில் திரும்பிச்சுன்னா போக வேண்டாம். லெஃப்ட்லேயும் போகுது. ஏறி போகுமா? ரைட்டில் போகுதுண்ணா, வழி வேணாம். ரைட்டில் போகுதா? உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, மிஸ்ட் கவர் ஆகி பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலூர். நம்ம வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். தெரியுதுங்களா உங்களுக்கு கிராமம்? இப்போ இந்த கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க அப்படியே போக ஆரம்பிக்கலாம். ஆனால் நல்ல மிஸ்ட்டுங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே இருக்குது பார்த்தீங்களா கட்டுமானம் எல்லாமே, அது வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வீடு இருக்குது. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். கீழூர்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வீடு இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக வாழைத்தோப்போட எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வீடை பார்க்குறக்கே, அருமையாக இருக்குது. ஆச்சு அங்கே இருக்குது பார்த்தீங்களா கட்டுமானம் எல்லாமே, அது வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வீடு இருக்குது. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஸ்கூலு. இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னாவே எல்லா கிராம மக்களும் ஒன்று சேர்ந்துருவாங்களாமா. போட்டு வச்சுருக்காங்கண்ணா இந்த கோயிலோட இதெல்லாம். பிரதர் இங்கே நல்லா இருக்குது, டேபிள்லாம் போட்டிருக்காங்க. அப்போ இது மட்டும் நடக்கும் போல இருக்குது. ஸ்கூல் ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு ரூம் பார்த்திங்கன்னா பாலடைஞ்சிருக்கு. இந்த ரூம் பார்த்திங்கன்னா டேபிள்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சேர்லாம் போட்டு டேபிள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பிரதர் இங்கே ஸ்கூல் நடக்கல பிரதர். யாருமே இல்லைங்க, எல்லா வீடும் பூட்டிருக்கு. எல்லா வீடும் பூட்டிருக்கு. அது எங்கே கேட்குதே தெரியல. இல்லை இந்த சைடு கேட்குது. அங்கே அண்ணா அங்கே ஸ்பீக்கர் இருக்குல்ல, அங்கே முன்னாடி தானே இருக்குது. பிடிச்சி விடு.